ஆற்றப்படும். அதனால் ஆண்டவர் சமூகத்துக்கு போகும் பொழுதெல்லாம் தாவீதை போல ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் ஆலயம் சொல்லும் போது அந்த பிரசனத்தை உணரணும். நாங்கள் என் தேவனை நான் சந்திக்க போகிறேன், என் தேவன் என்னோடு பேச போகிறார், நான் அவரோடு கலக்க போகிறேன், என் ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாக்க போகிறது, அந்த அற்புத அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். இந்த ஒரு மன வாஞ்சியோடு தெய்வ சமூகத்தை வரணும். ஹல்லேலூயா சொல்லுகிறேன். நீங்கள் உக்காஞ்சிருக்கிற இடம் ஒருவேளை இந்த எம்எஸ் மூத்த நகர் 231 நம்பர், இந்த இடம் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த கூடுகை சாதகானது அல்ல. ஹல்லேலூயா. இல்லை, சாதாரண இடம் தான் அது. ஆனால் இந்த கூடுகையில் ஆண்டு ஒரு விசேஷத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கூடுகையில் நீங்கள் அமர்ந்திருப்பது உங்கள் தற்செயலாக உங்கள் முயற்சியில் நடந்ததல்ல. தெய்வ சித்தத்தின்படியை கர்த்தர் உங்களை கொண்டு வந்துங்க அமர்த்திருக்கிறார் இல்லையா? உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தோடு இங்கே ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீங்கள் யாருப்பா? இதில் நான் யார்? ஏன்னா இங்கே உட்கார வச்சுருக்கீங்க? ஏன் என்னை அழைச்சிங்க? என்னை எதுக்காக தெரிந்து கொண்டங்க? நான் என்ன செய்யணும்? இதெல்லாம் கற்றுக்கொள்ள முடிய தான் இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் உருவாக்கப்படுகிற ஒரு இடம். ஆமாம், ஒரு தலை சிறந்த ஒரு சிற்பி இல்லையா? ஒரு தலை சிறந்த ஒரு சிற்பி கையில் உருவமற்ற ஒரு பாறாங்கல்லை கொடுத்துன்னு வச்சிங்களேன், அதை பார்த்தோன்னு அவன் சொல்லிடுவான், இந்த கல்லில் இந்த சிலையை செய்ய முடியும். அதில் உருவம் இருக்காது, ஒரு கற்பாறை தான். அந்த ஹைட்டு வெயிட்டு அதனுடைய அகலம் இதெல்லாம் பார்த்த உடனே இந்த கல்லில் இந்த மாதிரி சிலையை செய்ய முடியும்னு அந்த கல்லை பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணுவான்? அவன் மனசில் அந்த காட்சியை பார்த்துருவான். அதுபோல தான் உங்களை பார்த்த உடனே கர்த்தர் உங்களை என்னவாக உருவாக வேண்டும் என்ற அந்த காட்சியை என் தேவன் பார்த்து விட்டார். ஒருவேளை நீ கல்லு போல இருக்கலாம், அவர் பார்த்த காட்சி நீயும் பார்த்துட்டுன்னு வச்சுங்க, ஓ நான் இதுதான் மாறப்போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, அவர் பார்க்குற பார்வை உனக்கு வந்துடுச்சுன்னா, உன்னை குறித்து தேவன் என்ன நினைச்சு பார்க்குறார் என்பதை நீயும் அவரோட சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சுன்னா சீக்கிரத்தில் என்ன உருவாக்கப்பட்டு விடுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து எப்படி பேசக்கூடாது என்பதை நம்ம அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை குறித்து படித்து வருகிறோம். இன்னும் தெரியல, இதை தொடர்ந்து நானும் பேசிட்டு இருக்கிறேன். சில காரியங்கள் தொடர்ந்து ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுவேன், சில காரியங்கள் தொடர்ந்து பேச வைக்கிறாரு. அது நம்ம கையில் இல்லை. நம்ம இப்போ இதையே பேசணுன்ட்டு நம்ம பிடிச்சிட்டோம் இல்லை. இருந்தாலும் சில காரியங்கள் ஆண்டவர் சில நேரத்தில் ஊழியக்காரர்களை இதை சொல்லும்படியாகி அவங்கள அறியாமல் ஆண்டவர் அந்த காரியத்தில் நடத்துகிறார். அது ஊழியக்காரங்களுக்கும் தெரியாது இல்லையா? வேதத்தில் அன்றைக்கி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. உண்மையில் அவங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தில் எல்லாருக்கும் அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் தெரிஞ்சிச்சா என்ன நடக்கும் எதுவும் அவங்களுக்கு தெரியாமலே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. தாவீது அன்றைக்கி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். எதை குறித்து? கல்வாரி சிலுவை குறித்து. உண்மையில் அவர் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாருன்னு தெரியாது, ஆனால் அந்த ஒரு தீர்க்க தரிசனங்கள் சரியாய் நிறைவேறுகிறது. அதுபோல் சில நேரத்தில் சில ஊழியக்காரர்கள் தாங்கள் என்ன சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் அவங்க வாயில் வார்த்தையை போட்டுருவார், அவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல சொல்லுகிறாரு, அவங்க அறியாமல் அது சொல்லுவாங்க. அது யாருக்கோ ஆண்டவர் சொல்கிறார், யாரோடு பேச விரும்புகிறார், இல்லை அந்த சபைக்கு பேச விரும்புகிறார். அதை அவர்கள் பிடித்து கொள்ளும்போது, அதை ஏற்றுக்கொள்ளும்போது அதிலிருந்து கர்த்தர் அந்த செய்தியின் மூலமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு செழிப்பை அல்லது ஒரு விடுதலை ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே செய்யணும்னு நினச்சி தான் அதை பேசுகிறாரு. இதெல்லாமே இப்போது இங்கே நடக்கிறது எல்லாமே நாங்கள் முதல்ல என்ன ஜெபம் பண்ணுறோன்னா, ஆண்டவரே இந்த கூட்டத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இதில் நாங்கள் எங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்திடக்கூடாது, எங்கள் சுயமான எங்களோட காரியங்களை நாங்கள் பேசிடக்கூடாது. நீர் கொடுக்கும் வார்த்தைக்குள் மறைக்கப்பட்டிருக்கிற அந்த வெளிப்பாட்டை நீங்கள் சொல்லணும். நீங்கள் தான் ஆளுகை பண்ணணும். உங்கள் சித்தம் வெளிப்படணும், உங்கள் நோக்கம் வெளிப்படணும், உங்கள் கரத்தின் கிரியைகளை நாங்கள் பார்க்கணும், உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் உணரணும். இந்த கூட்டத்தை முழுவதும் நாங்கள் உங்கள் கரத்தில் கொடுக்குறோன்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அப்போது ஆண்டவர் அவருடைய கரத்தில் கொடுத்துற பேர் இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு கூடுகையும் கூட
இல்லை ஒரு வேளை உட்காந்து ஒரு 4 பேராக உட்காந்து கடவுளை குறித்து பேசினாலும் கூட அங்கேயும் கூட அதெல்லாமே தெய்வ சித்தத்தின்படி நடக்கிறது தான். அப்போது ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுகிறாருன்னா, அவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது அவருடைய பெரிய முக்கியமான வேலையாக இருக்கிறது. ஏன்னா இந்த பூமியில் மனிதனுக்கு தெய்வ சித்தத்தை அறியக்கூடிய நிலையில் இல்லை. அவனுக்கு அந்த சித்தத்தை புரிய வைக்கின்ற அவசியமாக இருக்குது. அதனால் ஜெபத்தில் முக்கியமாக அந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. பரலோகத்தில் உங்களுடைய சித்தம், ஆமாம், பூலோகத்தில் செய்யப்படுவதாக, என் வாழ்க்கையில் செய்யப்படுவதாக, என் சபையில் செய்யப்படுவதாக, என் குடும்பத்தில் செய்யப்படுவதாக. ஏன்னா அங்கே கடவுள் பரலோகத்தில் தேவ சித்தம் நிறைவேற தடை இல்லை. தடை, ஆமாம். அங்கே பிசாசு பரலோகத்தில் உட்காந்து அவன் அங்கே ஒன்றும் பண்ணல, அங்கேருந்து தள்ளப்பட்டுட்டான். அப்போ தெய்வ சித்தம் பரலோகத்தில் ஈஸியாக நடந்துடுது. சொன்ன உடனே அந்த செய்து முடிக்கிறாங்க. இங்கே பூமியில் தேவ சித்தத்தை மனிதனுக்கு புரிய வைக்கிறது பெரிய வேலையாக இருக்குது. அந்த பெரிய வேலை புரிஞ்சுக்கிறது, இதுதான் தேவ சித்தம்னு ஒரு மனிதன் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது இன்னொரு வேலையாக இருக்கிறது. அதை செய்து முடிக்கும்போது தான் ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம் செய்வது என்னுடைய, ஆமாம், இயேசு அதை நிறைவு செய்யும் போது தான் கர்த்தர் எல்லா நாமத்துக்கு மேலான, இல்லையா? ஒருவேளை இயேசு பாதியிலே பின்வாங்கி போயிருந்தான், சிலுவைக்கு பயந்து வந்துட்டு இருந்தான். அதை செய்து ஃபினிஷ் பண்ண பிறகு தான் ஆண்டவர் அவர் சித்தத்தை அனுப்பினது அவர் செய்து முடிக்கும்போது தான் ஆண்டவருக்கும் சந்தோஷம், செய்கிற நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. நான் எதை பெற்றுக்கொண்டேன், எது பெற்றுக்கொண்டேன், என்ன அடைஞ்சேன், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் பரலோக தேவனுடைய சித்தம் நோக்கத்தை நான் நிறைவேற்றி விட்டேன். ஹல்லேலூயா. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த உலகத்தில் அனுப்பின என்னுடைய தேவன் என்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். அதை புரிந்து கொண்டு இந்த காரியத்தை செய்து முடித்து விட்டேன். அதுதான் என்னோடய வாழ்க்கையின் நிறைவு. ஹல்லேலூயா. அதைத்தான் நான் பரலோகத்தை நான் அப்படியே இலைப்பாறுதல சந்தோஷமாக அங்கே போய் இலைப்பாற முடியும், இல்லையா? அதை இங்கே செய்யாமல் விட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா, ஐயோ நம்ம செய்யலையே அப்படின்னு ஒரு நிறைவேற்ற ஒரு நிலை இருக்குது. அதனால் கடவுளை சித்தத்தை செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். சரி, நம்ம செய்திக்கு நிறைய போகலாம். வார்த்தைகள் கூர்மையான ஒரு வாளை போன்று எதிரியை நோக்கி வீசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு ஒரு கூர்மையான ஒரு கத்தியை போல் இருக்குது. அது இப்படி சொல்லணும்னா ஒரு துப்பாக்கி போல் இருக்குது. அது கரெக்டாக குறிப்பாத்து சுட்டால் ஆள் காலி பண்ணுறோம், இல்லையா? அப்போது ஒரு மாங்காய் விழணுன்னா அந்த வில் அம்பு, அதாவது கத்தி, அம்பு, துப்பாக்கி எல்லாமே ஒரு இலக்கை வைத்து நோக்கி அந்த இலக்கை தாக்குவதற்காக பயன்படுத்துகிற காரியம்தான், இல்லையா? கத்தி எதிரியை தாக்குவதற்காய், வில்லில் அம்பு வைத்து விடும்போது அதுவும் எதிரியை தாக்குது, இல்லையா? ஒரு உண்டிகோலை வச்சு அடிக்கிறாங்க, அதுவும் ஒரு ஏதோ ஒரு இலக்கை அடைய அதை தாக்குது. அதே போல் துப்பாக்கி ஒன்று தான், ஏதோ ஒன்று நோக்கி அந்த தோட்டா பாய் அது யாரை சுடணுமோ எங்கே சுடணும் போகுது. எல்லாமே ஒரு இலக்கை நோக்கி கடந்து போகிற விஷயமா இருக்கிறதுல, அதுபோல தான் உங்களுடைய வார்த்தைகளும் கூட ஒரு தோட்டாவை போல ஒரு கத்தியை போல தான் இருக்கிறது. உங்கள் வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு இலக்கை நோக்கி போக வேண்டும். ஹலோ, இருக்கீங்களா? ஏதோ பேசுகிறேன், என்னத்துக்கோ பேசிட்டுக்கிறேன்னு பேசுறதில்ல. இங்கே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் அது ஒவ்வொரு தோட்டாய் போல, ஒரு குண்டை போல. எத்திசையிலே நான் பேசுகிறேனோ, எந்த காரியத்தை குறித்து பேசுகிறேனோ அது போய் அந்த இது இலக்கை அடையணும், தொலைக்கணும். ஹல்லேலூயா. நான் எதை நினச்சி பேசுகிறேனோ அது நடக்கணும். அதுதான் தோட்டா, அதுதான் துப்பாக்கி, அதுதான் உன் வார்த்தையுடைய வலிமை, இல்லையா? நானும் துப்பாக்கி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படியும் கண்ணா பின்னான்னு சுட்டேன்னா ஒரு லக்கு இல்லாமல், அது சுட்டுறதுக்கு அர்த்தம் இல்லாமல் அந்த தோட்டா வீணாக போயிடும், இல்லையா? நானும் கத்தி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி வீசுனா எதிரி ஜெயிச்சிட முடியாது. எதிரியை எங்கே தாக்கணுமோ அங்கே கத்தி அவன் மேலே படணும், இல்லையா? அதுபோல தான் நம்முடைய வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அதனால் நம்ம தவறாக பேசினா நம்ம தோல்வியை சந்திக்கக்கூடும். தவறாய் பேச ஆரம்பிச்சுன்னா அந்த இலக்கை போய் நோக்கி அந்த போய் அடையவும் முடியாது, இல்லையா? ஒன்று வேண்டும், ஒன்று நடக்கணும்னா அப்போ நடக்கணும்னு பேசணும். ஒன்று வேண்டும்னு ஆசைப்படுறோம், ஒன்று நடக்கணும்னு ஆசைப்படுறோம், நடக்கிற மாதிரி பேசுறது இல்லை,
இல்லையா? ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்படுற, அதான் இலக்கு. இது என் வாழ்க்கையில் நடக்கணும்னு விரும்புகிற, அதுதான் ஒரு இலக்கு. அப்போ அதை நோக்கி தான் வார்த்தைகள் கடந்து தொடர்ந்து பேசணுமே தவிர, நீ அந்த திசைக்கு நேராய் பேசாமல் வேறு திசையில் பேசிக்கொண்டு இருக்க. நடக்கணும் தான் நினச்சேன், அதுக்குள்ளே அந்த ஆள் வந்துட்டான், இவன் வந்துட்டான், அது குறுக்க வந்துட்டான், அது தாங்க நடுவில் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அப்படி தான் இருந்தேன் நான். கட்சியில் மனசே கொலாப்ஸை போயிட்டு எதை போய் அடையணும் அதை மறந்துட்டேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, இதை படிக்கணும்னு நினச்சிங்க. நான் அவர் இது இப்படி சூப்பர்னாங்கன்னு இதில் சேர்த்து விட்டாங்க. கட்சியில் நான் இதை படிக்க ஆரம்பிச்சு. நிறைய பேர் பாருங்கள், தன்னைக்கு லக்கு என்ன தெரியாமல் ஏதோ இதில் போயிட்டு எதுக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் தனக்கு என்ன வரும், எது நல்லா செய்ய முடியும் என்பதை அறிந்து அதை நோக்கி அதில் அவங்க பயணப்படும் போது அவங்களுக்கு அதை அடையிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஒரு மியூசிக் இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவன் மியூசிக் சம்மந்தமான படிப்புகளை போயிட்டான்னா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதில் போய் அவன் இலகுவாக அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் அந்த படிப்பு அதில் போயிடுச்சுன்னா அதில் ஒரு சாதனையாளராக மாறிடுவான். அவனை மியூசிக்கே விருப்பமாக இருக்கிறவனை அவனை தூக்கி போட்டுட்டு என்ன அதில் போடாமல் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு வேறு ஒரு படிப்பை கொடுத்துட்டு ஐடிஐ கம்பெனியில் விட்டு மிஷினரியை பற்றி படிக்கணும்னா அதை தூக்கி போட்டு நல்லா இருக்கம்பா நீ நல்லா வருவேன்னு அவர் சொன்னாருன்னு சொல்லி அந்த படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன். கச்சலை இது அவனுக்கு ஒரு விதமான அவனுக்கு ஒரு விருப்பமில்லாத ஒன்று செஞ்சு அதையும் கற்றுக்கிட்டு அதில் அவனுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகுது, பெருசாகவும் சாதிக்க மாட்டான். ஆனால் தனக்கு இருக்கிற அந்த திறமைக்கு ஆற்றலுக்கு அவன் அது சரியான இடத்துல போய் சரியானதை படித்தான்னா அவன் பெரிய ஆள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு போயிருந்தேன். அதில் ஒரு டெலிவரி பாய் வேலைக்கு போகிறேன். பாருங்கள், என்னுடைய படிப்புக்கும் எனக்கு தெய்வன் கொடுத்துருக்க அந்த ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையில் போய் சேர்ந்துட்டேன். இப்போ எனக்கு அது என்னென்னு தெரியலனா, நம்ம ஒரு சம்மந்தமில்லாத ஒரு வேலையில் இருக்கிறோம். இந்த வேலையினுடைய எதிர்காலம் இல்லை. எனக்கு இருக்கிற கடவுள் கொடுத்திருக்கிற ஞானத்துக்கு அறிவிக்கும் ஏற்ற ஒரு மெக்கானிசமோ அல்லது ஒரு மூளையை அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வேலையை நான் தேர்ந்தெடுத்து இல்லை ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து போயிருந்தா நான் இன்றைக்கி பெரிய ராஜாதி ராஜா கோடீஸ்வரன். ஆனால் அது அந்த இடத்துல எனக்கு தெரியல, எனக்கு சொல்லவும் ஆளலை. அப்போ அர்த்தமற்ற ஒரு வேலையில் பல வருஷங்கள் வேலை செய்யும் போது இப்போது ஒரு விஷயம் புரியுது, நம்ம இவ்வளோ வருஷம் வீணடிச்சிருக்கிறோம். இந்த வேலையிலே நம்ம மூளைக்கு சம்மந்தம் இல்லை, மூளைக்கே வேலை கூடாது. ஒரு எடுபடி ஒன்றையும் தெரியாதவன் செய்கிற ஒரு வேலை போய் செஞ்சுருக்கிறோமே, நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குற ஒரு வேலையில் போய் சேர்ந்து தான் இந்த மைண்ட் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு வேலையோ தொழிலோ ஏதோ படிப்பு அந்த பக்கம் போயிட்டு இருந்தான் இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஆள் ஆகிருப்பேன். நான் அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி மைண்டை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறேன். நான் அதை போய் தேர்ந்தெடுக்கலையே, எனக்கு அதுவும் புரியலையே, இதில் தான் போகணுன்னு எனக்கு தெரியாமல் வேறு ஒரு திசைகளெல்லாம் போய் லக்கையே அடையலை. ஹல்லேலூயா. இதை நான் அனுபவித்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட இல்லையா? இந்த லக்கை நோக்கி தொடரும். லக்கை, ஆமாம், அந்த லக்கு வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுகிற வார்த்தை தான். ஹல்லேலூயா. நீங்கள் எதை பேசிக்கொண்டு வருகிறீர்களோ அதுதான் நீங்கள் அடைய போகிறீங்க. அதுதான், ஆமாம், நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையும் ஒவ்வொரு தோட்டாவை போல் இருக்கிறது. அதை போய் இலக்கையை போய் அடையணும். சரி, நம்ம பேசி வந்த காரியத்துக்குள்ளே போகலாம். வார்த்தைகள் கூர்மையான வாளை போல் இருக்கிறது. நம்ம என்னாகும் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? அங்கே என்ன நடந்தது? ஒரு 10 பேர் சொன்ன அந்த துர்ச்செய்தினால் ஒரு 40 லட்சம் பேருடைய அவங்களுடைய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தகர்க்கப்பட்டு போயிடுச்சு இல்லையா? 10 பேர் சொன்னதை கேட்டதுனால இவங்க பேச்சு மாறிச்சு, என்ன மாறிச்சு, உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகி கடவுளை அவங்க ஒரு பின்மாற்ற வாழ்க்கை வந்துட்டாங்க இல்லையா? இந்த கடவுளை வேணாம், இந்த ஆண்டவரை வேண்டாம், திரும்பி போய் நம்ம என்ன பண்ணலாம், பழைய வாழ்க்கையை தொடரலாம். பாருங்கள், ஒன்றுமே நடக்கலை, ஒரு தப்பான விஷயத்தை சொல்லி படுத்த இவ்வளோ தூரம் கிடந்து வந்த இடத்துக்கு போயிடலாம். ஹலோ, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவிசுவாசமான வார்த்தைகள் அதிகமாக கேட்டுக்கொண்டு பேசி கொண்டிருந்தா கட்சியில் ஆண்டவர் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பித்தா, இன்னும் ஆண்டவர் சபைக்கு போயின்னா இருக்குது, ஒன்றும் நடக்கலை. அதனால் முதல்ல சபைக்கு போகிறத பிசாசு கட் பண்ணி
அந்த உன்னை பக்கத்தை வேறு பக்கம் திருப்பி விட்டேன். டிவியை பாரு, அதை பாரு, இதை பாரு, அதை பேச, எதனா உன்னை மைண்ட் அந்த பக்கம் திருப்பி கட்சி சுத்தமாக சபைக்கு போகாத மாற்றி உன்னை என்ன பண்ணுவான், அப்படியே ஆண்டவரை விட்டு பிரித்து விடுவான். அதனால் தப்பாகவும் பேசக்கூடாது, தப்பாக பேசுகிறதும் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஒன்று தான் செவி கொடுக்கணும், ஒன்று தான் பேசணும். அது கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை பேசுகிறவர்களையும் நாம் கேட்கணும். வாசிக்கலாம் என்னாகும் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனேக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். சுற்றி பார்த்து நற்செய்தியை பரப்புறதுக்கு ஆண்டவர் அனுப்பினார். இல்லை, அதுதானே அனுப்பினார். என்ன எதிர்பார்த்து அனுப்பினார் தேவன்? அங்கே சுற்றி பார்த்து அங்கே இருக்கிற சிறப்புகள்லாம் சொல்லி இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய அந்த எதிர்பார்ப்பை இன்னும் பெருசாக்கணும். கானான் தேசத்தை இவங்க பார்த்ததில்ல, எப்படி இருக்குன்னு தெரியலையே. அவங்க இந்த கானான் தேசத்துடைய சிறப்பெல்லாம் சொல்லி இந்த ஜனங்களை, இவ்வளோ தூரம் வனாந்தரத்தில் வந்தோம், ஒரு நல்ல தேசத்துக்கு போக போகிறோம், நம்ம எதிர்காலம் சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லி அவங்க சொல்கிற செய்தி குறித்து இவங்க சந்தோஷப்படணும்னு சொல்லி அதை எதிர்பார்த்து தான் தேவன் அனுப்பினார். ஆனால் இவங்க போய் சிறந்ததை பார்த்ததான் சிறந்ததை சொல்லலை. அங்கே இருக்கிற இவங்க பார்வை வேறு மாதிரி மாம்சீகமான காரியத்தை பார்த்தது இங்கே சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த 40 லட்சம் ஜனங்களுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போகத்தக்கதாக, அவங்களை இந்த லக்கை அடையாதபடி இந்த வனாந்தரத்தில் மரித்து போகத்தக்கதான ஒரு காரியத்தை, துர்ச்செய்தத்தை பரவி அவங்க எண்ணங்களை திசை திரும்ப போகிற அளவுக்கு அங்கே மாறிட்டாங்க. வாசிக்கலாம். அதில் 14ஆம் அதிகாரம் 1-3 வசனம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் பாருங்களேன், ஒண்ணுமே நடக்கல, கூக்குரலிட்டு சத்தம் போட்டு அழுகிறது, கூக்குரல், ஒண்ணுமே நடக்கல. ஹலோ, அடிக்காமல சில அழுகுறங்க இருக்குங்களே, அடி வாங்காமலே அடித்த மாதிரி அழுகுறவங்க இருக்குல்ல, அந்த மாதிரி கதையாக இருக்குது. கூக்குரலிட்டு அப்புறம் புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டே இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவரை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனேமானால் நலமா இருக்கும். செத்து போற அளவுக்கு வந்துட்டாங்க. செத்து போனால் நலமா இருக்கும். இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம். அங்க போய் அங்கேயே செத்து தான் நல்லா இருக்கும். இங்கே வந்துட்டோம், இங்கே செத்தாலும் பரவாயில்ல. பாருங்க என்னன்னா பேசுறாங்க பாருங்க. அப்புறம் நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைக்கு எதிராய் காரியங்களை பேசுறாங்க. கர்த்தர் இவங்களை கொண்டு போடும்படியாக இங்க கொண்டு வந்தாரு இல்லையே. இவங்களை ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை ராஜாக்களாய், தேசத்தை ஆளுகிறவர்களாய் ஒரு தேசத்தை உருவாக்கி அந்த தேசத்தை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் திட்டம் போட்டு கொண்டு வருகிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லி கொண்டு வருகிறார் என்பதை மறந்துட்டு யாரோ 4 பேர் சொன்னாங்கன்றதுக்காக அதை வச்சுக்கிட்டு ஆண்டவரை தப்பாக பேசி எங்களை சாகடிக்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி இப்போ அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, திரும்பி போகலான்னு. வாசிங்க. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியமும் கானான் பிரயாணம் போலதான். ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் கானான் பிரயாணம் போலதான். நாமோ இந்த உலகத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறோமல்ல, இந்த பாவ உலகத்திலிருந்து இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படுகிறல்ல, இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறல்ல, அது நம்ம எகிப்திலிருந்து வெளியே வர்றதுக்கு சமம். கர்த்தர் சில நமக்கு வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது சில அற்புதங்கள், அடையாளங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும்.
அதை பார்த்து தான் நம்ம ஆண்டவருக்குள்ளே வருகிறோம். அதுபோல் தான் எகிப்தில் ஆண்டவர் பல அற்புதங்களெல்லாம் செய்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களே தான் ஒரு வல்லமையுள்ள தேவன் என்பதை அவங்களுக்கு காட்டிவிட்டு அங்கிருந்து விடுதலையாக்கி வெளிக்கொண்டு வருகிறார். இதுதான் ஒரு கிறிஸ்தனுடைய ஜீவியமும். நாம் ரட்சிக்கப்படும் நாளிலே எகிப்தை விட்டு எப்படி வந்தோமோ அது போல பாவ உலகத்தை விட்டு கடவுள் மீட்டு கொண்டு வருகிறார். ஆனால் வந்த உடனே நம்மளுக்கு கானான் தேசம் கிடைக்காது. இப்போ கானான் தேசத்துக்கு நம்ம போகணும்னா என்ன பண்ணணும்? அவரை விசுவாசித்து நடக்கணும். அதை விசுவாசித்து நடக்காதபடினால இவங்க 40 நாளில் போக வேண்டிய இந்த கானான் தேசத்துக்கு 40 வருஷமாக போகிறாங்க. இதே தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் வெகு குறுகிய நாட்களிலே நம்ம அடங்கணும்னு தேவன் விரும்புகிறார். நம்முடைய விசுவாச பயணத்தில் நடுவில் என்ன பண்ணுறாங்க? நம்முடைய விசுவாச குலைக்கும்படியான பலவிதமான காரியங்கள், மனிதர்கள், காட்சிகளை காணும்போது நாம் ஆரம்பத்தில் விசுவாசித்த அந்த விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகி நாம் என்ன பண்ணுறோம்? அவிசுவாசிகளுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த விசுவாசத்தை விட்டு விலகும்போது அந்த இலக்கை அடைய அநேகருக்கு முடியாமல் போகிறது, அநேகருக்கு தாமதமாகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவரோடு நம்ம இசைந்து நடந்து போகும்போது தான் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து ஒரு நாளும் அதை விட்டு விலகாமல் அப்படி கூட போகும்போது அதை அழகாக நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவார். அப்பப்போ கையை விட்டுறது, அப்பப்போ அவர் மேலே இருக்க நம்பிக்கை விட்டுறது. அவங்க சொன்னாங்க, இவனை சொன்னாங்கன்னு சொல்லணும். நம்முடைய திசை திருப்பப்பட்டு, நம்முடைய எண்ணங்கள் மாற்றப்பட்டு, பேச்சு மாற்றப்பட்டு, இப்படிப்பட்ட இவர்களைப் போல நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அவிசுவாச வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமலே போகிறது. அப்போ 10 பேர் என்ன பண்ணுறாங்க? 40 லட்சம் ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க? சீரழிச்சிட்டாங்கன்னு சொல்லலாமா? கெடுத்துட்டாங்கன்னு சொல்லலாமா? கனவை தகர்த்துட்டாங்கன்னு சொல்லலாமா? சாக அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாமா? இது எல்லாமே சொல்லலாம். இது எல்லாமே ஆமாம். இந்த 40 பேருடைய வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க? சீர்குலைச்சிட்டாங்க. 40 லட்சம் ஜனங்கள், கொஞ்சம் நஞ்சல்ல. 40 லட்சம் ஜனங்களும் இந்த 10 பேர் சொன்ன வார்த்தையை நம்பி என்ன பண்ணுறாங்க? கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதை பெருசாக்கி பார்த்தாங்க. அவங்க ராட்சதர்கள் கொல்ற மாதிரியும் நம்ம சாகிற மாதிரியும். ஆனால் நெகட்டிவில் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது, நெகட்டிவாக நம்ம பெருசாக்கி பார்க்கக்கூடாது. நம்முடைய விசுவாச கண்களை கொண்டு கர்த்தர் சொன்ன வசனத்தை விரிவாக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம்? அதை பெருசாக்கி பார்க்கணும். ஆண்டவர் சொன்னா இது எப்படிலாம் செய்வாருன்னு நம்ம என்ன பண்ணோம்? அதை நம்முடைய இது கற்பனையில் விரிவாக்கி பார்க்கணுமே தவிர, அப்படி நம்ம பார்க்குறவங்களே மாறணுமே தவிர, அவிசுவாச வார்த்தைகளை கேட்டு நம்ம தப்பாக யோசித்து அதை பெருசாக்கி ஒன்றுமே நடக்காத எல்லாம் நடந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீங்கள் நடந்த மாதிரி பேசியிருந்தா, ஹல்லேலூயா. ஹலோ, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் நடந்த மாதிரி பேசணும் இல்லையா? யாரும் சொன்னதை நடந்த மாதிரி பேசக்கூடாது. சாத்தான் காதில் சொல்கிறத அதை நடந்த மாதிரி பேசக்கூடாது. என் தேவன் சொன்னதை நடந்தது போல் பேசணும். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்போ இந்த 10 பேர் இந்த 40 லட்சம் ஜனங்களை சீரழிச்சாங்க. ஆனால் நான் கடந்த வாரத்தில் கடைசியாக நான் அந்த தாவீதை பற்றி சொன்னேன். இதே 40 லட்சம் ஜனங்களும் அதுக்கு மேலே கூட இருந்திருக்கலாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே கோலியாத் என்ற ஒரு மனிதன் ஒரு சவால் விட்டு ஒரு எதிர்ப்பு நின்றுட்டு இருக்கான். அங்கே பாருங்களேன், ஒரே ஒரு மனிதன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷன். அந்த ஒரு மனிதன் இந்த இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறான். தனியாக நின்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட மானத்தை காப்பாற்றுகிறான். தனியாய் நின்று இந்த கோலியாத்தை ஜெயிக்குவதற்கு அவன் முன்னாக செல்கிறான். இதுதான் நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. இதுதான் ஆமாம். இந்த கோலியாத்தை கொன்றதுனால அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மானத்தை காப்பாத்தினா இல்லையா? இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்பதை இன்றைக்கு நான் காட்டுறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு சுகம் தருகிற தேவன் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார், ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறான் என்று நீ எழுந்து நின்று அதை காண்பிக்கும் பொழுது உனக்கு மாத்திரம் இல்லை, உன்னை சார்ந்தவர்களுக்கும் ரட்சிப்பு, உனக்கும் ஒரு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. உனக்கு உயர்வு, அவங்களுக்கு ரட்சிப்பு.
ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு பார்க்குறாரு. அந்த ஜனங்களை அனுப்பிட்டு பார்த்துட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்றது ரொம்ப ஆவலா இருப்பார் இல்லையா? எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 12 பேர் போய் அந்த பார்த்துட்டு இந்த கானான் தேசத்தை சொல்லுவாங்கன்னு ஒரு ஆவலா எல்லாரும் கூடி நின்று எப்படி ஆவலா இருந்தாங்களோ அதை காட்டிலும் தேவன் ஆவலா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க பார்க்குற காட்சிகளை வைத்து நீங்க என்ன பேசுறீங்க என்பதை குறித்து என் தேவன் ஆவலா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் கண் முன்னாடி தெரிகிற பல காட்சிகளை வைத்து நீ எப்படி பேசுற என்பதை குறித்து என் தேவன் ஆவலா இருக்கிறார். நீ அதை குறித்து அவிசுவாசத்தை பேசுறியா இல்ல விசுவாசமா பேசுறியா? இந்த காட்சியை நீ எப்படி பார்க்கிற? தேவன் பார்க்கறது போல பார்க்கறியா இல்ல மாம்சீகத்துல பார்க்கறியா இல்ல ஆவிக்குரிய கண்களை கொண்டு பார்க்கிறியா மாம்சீக கண்களை கொண்டு பார்த்துட்டு இப்படி இது போல அவிசுவாசமா பேசுறியா என்பதை தேவன் உற்று நோக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 23ஆம் வசனத்திலிருந்து 25 வாசிப்போம். அவன் அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி நின்று முன் சொன்ன வார்த்தையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் நிற்கிற இந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையே தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்தசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். நல்லா கவனிக்கணும். தாவீது தன்னுடைய அண்ணன்களுக்கு, இந்த இராணுவத்தில் இருக்க அண்ணன்களுக்கு அப்பா ஒரு உணவு கொடுத்து அனுப்புகிறார். அது கொடுத்துட்டு வந்துட சொல்லிட்டாரு. இவன் ஆடுகளை என்ன பண்ண ஒரு இடத்துல விட்டுட்டு அப்பா சொன்னதுனால இந்த இராணுவம் இருக்கிற அந்த போர்க்களத்துக்கு போகிறான். அந்த போர்க்களத்துக்கு போனால் அங்கே ஒரு பெலிஸ்தியன், எதிரி நாட்டு ஒரு பெரிய வீரன், அவன் ஒரு ராட்சதனாக இருக்கிறான். மிக உயரமும் அவனுடைய பலனும் அவனுடைய சிறு வயது முதல் வித்து வீரனும். அவன் கத்தியை பார்த்தா தாவீது சைஸுக்கு இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய கத்தி. அவன் அல்லது தூக்கின்னு வரதுக்கு ஒரு 4 பேர் இப்படிலாம் வச்சுருக்கிறான். அவனை பார்த்தாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க இல்லையா? இப்படி 40 நாள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறது. யாராவது ஒருத்தன் என்கிட்ட நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா என்னை ஜெயிச்சிட்டா நாங்கள் பெலிஸ்தரெல்லாம் உங்களுக்கு அடிமை, இல்லை நான் ஜெயிச்சிட்டா நீங்களாம் எங்களுக்கு அடிமை, இந்த மாதிரி சவால் விட்டுட்டு இருக்கிறான். இவனை பார்த்தாலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடுங்குறாங்க. ஏன்னா அவ்வளோ ஹைட்டு வெயிட்டு இல்லையா? அவனை பார்த்து நடுங்குறாங்க. அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்க பயப்படுறாங்க தான். ஆனால் யாராவது போய் இவனை ஜெயிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தை இந்த வசனத்தில் நீங்கள் உணரலாம். நான் சொல்கிறேன், ஒரு விசுவாசம் வீரன் விட மாட்டானா? கர்த்தருக்காய் ஏதோ நின்று முன்னாடி செய்ய மாட்டானா அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லை, பயப்படுறாங்க. ஆனாலும் யாராவது ஒருத்தன் இந்த கடவுளுக்காய் நிற்க மாட்டானான்ற ஒரு ஏக்கத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியுது. அப்போ மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை 23. அவன் அவர்களோட பேசிக்கொண்டு இருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழும்பி நின்று முன்னிலிருந்து எழும்பி நின்று முன் சொன்ன வார்த்தையிலே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு எல்லாரும் பயந்தாங்க, நடுங்கினாங்க. அப்புறம் அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவாங்க. அந்நேரத்தில் இஸ்ரவேலர் நிற்கிற அந்த இஸ்ரவேலர் இங்க இந்த பகுதி கவனிங்க.
அந்த மனுஷனை கண்டீர்களா? அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ? அப்போ இவனை கொல்லுகிறவன் எவனோ? அவனை. இவங்க எல்லாம் கொல்ல முடியல, இவங்களால போய் சண்டை போட முடியல, இவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்ல, தைரியம் இல்ல. எவனா ஒருத்தன் கொல்ல மாட்டானா, எவனா ஒருத்தன் வந்து சண்டை போட மாட்டானா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு, ஒரு தாகம் இருக்கு. ஐயோ, இவ்வளோ பெரிய கடவுளை வந்து நிந்திக்கிறானே, நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியானா, நமக்கு பார்த்தாலே பயமா இருக்கிறது. யாராவது போய் ஆண்டவர் நாமத்தில் நிற்க மாட்டாங்களா, நின்று இவனை ஜெயிக்க மாட்டாங்களா? ஒரு ஏக்கத்தில் யாராவது இவனை கொன்றால் அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? யாராவது இவனை கொன்னுட்டா ராஜா இதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி யாராவது இந்த சலுகை பெற்றுவிட யாராவது முன் வந்து இந்த கோலியாத்தை ஜெயிச்சிட மாட்டாங்களா? அந்த ஒரு ஏக்கத்தில் இந்த செய்தியை பரப்புறாங்க. என்னன்னு, யாராவது இந்த கோலியாத்தை கொன்னுட்டா ராஜா அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், சர்வ மானியத்தை கொடுப்பார், ராஜாவோட பொண்ணையும் கொடுத்துருவாரு. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த செய்தியை பரப்புறாங்க, செய்தியெல்லாம் பரப்புறாங்க பாருங்க. அப்போ அந்த ஜனங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு ஏக்கம் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. யாராவது கர்த்தருடைய நாமத்தில் போய் இவனை ஜெயிச்சிட மாட்டாங்களா? நம்ம மானத்தை காப்பாற்றிட மாட்டாங்களா? ஹலோ, கர்த்தர் உங்கள் தாவீதை போல பார்க்கிறார் ஒவ்வொருவரையும். ஹல்லேலூயா. என் நாமத்தில் நின்று ஏதாவது நீ செஞ்சிட மாட்டியா? இஸ்ரவேலில் ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்று உன் வாழ்க்கையின் மூலம் மற்றவங்களை காட்ட மாட்டியா? நம்பிக்கையற்ற ஜனங்கள், பயந்து நடுகிற ஜனங்களுக்கு முன்னே ஒரு தேவன் இருக்கிறாருன்னு நீ அவர் இந்த உலகத்துக்கு நீ காட்ட மாட்டியா? ஹலோ, நீ எந்த கூட்டத்தில் இருக்க? அந்த கூட்டம் என்ன சொல்லுது? ராஜா ஐஸ்வர்யம் தருவார், குமாரத்தியை தருவார், சர்வ. ஆமாம், அந்த கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சுகம் தருவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த கூட்டத்தில் இருக்கீங்களா? அல்ல தாவீதா இருக்கீங்களா? ஹலோ, அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, தைரியம் இல்லை. ஆனால் தருவார், செய்வார், ராஜா தருவார்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க போய் ஜெயிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. அப்போ அந்த கூட்டத்தில் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் செய்வார்ன்றதில் இருக்கிறீங்களா? தாவீதை போல முன்னுக்கு வந்து தனியாய் நின்று இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கிறார் என்று காட்ட நான் தயாராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காட்ட தயாராக இருக்கீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த ஜனங்கள், நான் இந்த ஏறக்குறைய 40 லட்சம் ஜனங்கள் இருக்கலான்னு வச்சிங்களேன், இது தெரியாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து வந்து பல வருஷங்களானால அதுக்கு அதிகமாக கூட இங்கே இருக்கலாம். அப்போ இவ்வளோ ஒட்டுமொத்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த செய்தி போயிடுச்சு. 40 நாளில் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான்? இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான், அவங்கள தேவனை நிந்திக்கிறான். ஐயோ, ஒருத்தன் கூட இல்லை அவனால சண்டை போடுறதுன்னு சொல்லு. ஹல்லேலூயா. யாராவது போக மாட்டாங்களான்னு ஆண்டவர், அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு எதிர்பார்ப்போடு காத்துருங்க. யாராவது ஒருத்த போய் நிற்க மாட்டானா? யாராவது ஆண்டவர் நாமத்தில் போய் நின்று ஜெயிக்க மாட்டானா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு எதிர்பார்க்குறாங்க. மாத்திரம் இல்லை, இந்த காட்சி 40 நாளாக நடக்குது. ஹலோ, 40 நாள் அவன் சொல்லிக்கிட்டு வரான். இந்த 40 நாளும் என் தெய்வன் அமைதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரலோகத்தை இந்த காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் உள்ளம் எப்படி வந்திருக்கும்? ஆண்டோடைய எதிர்பார்ப்பு எப்படி வந்திருக்கும்? நான் எவ்வளோ பெரிய அற்புத தேவன், என்னை நிரூபித்து காட்ட ஒருத்தங்க கூட இல்லையா? ஹலோ ஹலோ, எவ்வளோ பெரிய காரியத்தை சொல்லிட்டு இருக்கேன். என் நாமத்தை உயர்த்து காட்ட ஒருத்தன் இல்லையா? செங்கடலை பிளந்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஜனங்களிடத்தில் செஞ்ச அற்புதம் வேறு எங்கேயும் நடந்திருக்காது. இந்த ஜனங்களுக்கு இவ்வளோ அற்புதம் செஞ்சு காட்டியிருக்கிறேன்.
எத்தனை எதிரிகளை நான் உங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறேன். ஒருத்தன் எழுந்த நின்று என் நாமத்தை உயர்த்தி பேச ஒருத்தன் எழுந்திருக்க மாட்டானா, ஒருத்தன் எழுந்து நிற்க மாட்டானா சொல்லி என் தேவன் 40 நாளாக எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை பல வருஷமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அங்கே 40 நாள் எதிர்பார்த்தார். யாராவது ஒருத்தன் என் நாமத்தை உயர்த்தி வந்து நின்னானா நான் அவன் கூட நிற்க தயாராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை உயர்த்தி பேசி அவனுக்கு எதிராக நின்னா அவன் எதிர்க்கு நீங்கள் அவன் கூட நிற்க நான் தயாராக இருக்கிறேன். அவனுக்கு வெற்றியை கொடுக்க நான் தயாராக இருக்கேன். என் நாமத்தில் நிற்க ஒருத்தன் தயாராக இருக்கிறான்னு 40 நாளும் என் தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் சொல்கிறேன், பல வருஷங்கள் உங்கள்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார். எனக்காக எழும்ப மாட்டியா? எழுந்து நிற்க மாட்டியா? என் நாமத்தை உயர்த்தி பேச மாட்டியா? நீ அப்படி பேசினா அவன் கூட நிற்க நான் தயாராக இருக்கிறேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்கள் செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோட உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹலோ, இந்த உலகத்தில் எல்லா எதிர்பார்க்கும் நிறைவேற்றுறோம் இல்லையா? கணவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறோம், மனைவியுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறோம், பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும். ஐயோ, பையன் கேட்டுட்டானே, என் மனைவி கேட்டுட்டாங்களே, என் புருஷன் கேட்டுட்டாரே, அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேற்ற நாம் தயாராக இருக்கிறோம். ஒரு ராஜாதி ராஜா, ஒரு தேவாதி தேவன், சர்வ வல்லவர், உண்டாக்கினவர், நம்ம சிருஷ்டித்தவர், நம்ம ரட்சித்தவர், நம்ம மீட்டெடுத்தவர், இந்த பாவ உலகத்தில் நம்ம தூக்கி எடுத்தவர், இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஜீவனை கொடுத்தவர், நமக்கு தாளந்துகளை கொடுத்தவர், அறிவை கொடுத்தவர், இதெல்லாம் கொடுத்த தேவன் நம்மக்கிட்ட ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. 1 வருஷம், 2 வருஷம், சிலருக்கு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம். உங்களுக்கு தான் தெரியும் கடவுள் உங்களுக்கு எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் உங்ககிட்ட எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். அப்போ மனுஷங்க எதிர்பார்க்குறாங்க, தேவனும் எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீ கர்த்தருடைய பிள்ளையானால் அவிசுவாசம் உள்ள அநேக ஜனங்கள் கர்த்தரை நம்புகிற உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க. உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்க்குறத காட்டிலும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா உன்னை கொண்டு தான் அவர் செய்ய விரும்புகிறார். அவர் தான் இந்த உலகத்தில் ஒன்று செய்யணும்னா ஒரு மனிதனை கொண்டு தான் செய்ய விரும்புகிறார். ஏன்னா இந்த பூமியை மனுஷனுக்கு கொடுத்து விட்டார், மனிதனை ஆளுகைக்கு கொடுத்து விட்டார், இந்த பூமியை ஆண்டு கொள்ளுன்னு சொல்லிவிட்டார். ஆகிய பூமி ஆண்டவர் இந்த பூமியை மனுஷனுக்கு கொடுத்த அந்த பூமியில தானாக வந்து பெருசா செய்ய விரும்புறதில்ல, மனுஷனை கொண்டு தான் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் நீயா இருக்கணும். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமா? 1 சாமுவேல் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 13-14 வாசிக்கலாம். சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கு ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை, கொஞ்சம் நல்லா உன்னிப்பாய் அழகா நீங்க கவனிங்க. மறுபடியும் கர்த்தர் இப்பொழுது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. அப்புறம் கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு நல்ல கவனிங்க, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடுறார். ஆண்டவர் தேடுறாரு. ஹலோ, அந்த வசனம் மறுபடியும் வாசிங்களே. அந்த வார்த்தை உங்க இருதயத்தை நிரப்பட்டும். கர்த்தர் அது உங்களை நோக்கி பாயட்டும். கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தமக்காக அவர் தேடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தாரு. ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு சொல்லாததெல்லாம் தேவையில்லாதெல்லாம் செஞ்சு
என்ன பண்ணுறான், ஆண்டவரை விசனப்படுத்துகிறான். அவனை ராஜாவா ஆக்கினதற்காக ஆண்டவர் விசனப்படுகிறார், மனஸ்தாபப்படுகிறார் சவுலை. அப்போ என்ன பண்றேன்னா, தன் இருதயத்துக்கு ஏற்றம்னா தேவனுடைய இருதயமும் அந்த மனிதனுடைய இருதயமும் அதான் ஏற்ற. ஹல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்றனா தேவனை போல பேசுகிறவன், தேவனை போல சிந்திக்கிற ஒரு மனிதனை அவர் தேடுகிறார். ஹலோ, யார் சொல்லக்கூடும், ஆண்டவரே அந்த ஆள் நானா இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. நீ தேடுகிற மனுஷன் நானா இருக்க ஆசைப்படுறப்பா. உன் இருதயத்துக்கு ஏற்ற மனிதனா இருக்க நான் ஆசைப்படுறேன். உங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனா நானா இருக்க ஆசைப்படுகிறேன். நீ பேச நினைக்கிறத இந்த உலகத்துல பேசக்கூடிய மனிதனா நான் மாற வேண்டும்பா. ஹலோ, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கு? இந்த அற்ப ஆசைகளை தூக்கி போடுங்க. இந்த உலகத்தில் காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானகள். நீ என்னதான் இருந்தாலும் அது ஒரு நாள் விட்டுட்டு போயிடணும். ஹல்லேலூயா. தேவன் இந்த பூமியிலே செய்ய விரும்புகிறத செய்வதற்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தேடுகிறாங்க. ஹல்லேலூயா. அந்த மனிதன் நானாக இருந்து அவர் செய்ய வேண்டிய அவருடைய சித்தத்தை செய்கிற மனிதனாய் மாறி அதை நான் செய்து என் தேவனை சந்தோஷப்படுத்திட்டு என் வாழ்க்கையை நிறைவு செய்யும் பொழுது, ஹல்லேலூயா, நான் நினைக்கிறேன், அதாவது நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க போய் சண்டை போட்டு வெற்றி பெற்றுருவாங்க. வெற்றி பெற்று வரும்போது அவங்களுக்கு பெரிய மேலத்தாளம் வரவேற்பெல்லாம் இருக்கும் இல்லையா? சிலர் கிரிக்கெட்டில் ஜெயிச்சுட்டு அந்த டீம் வரும்போது வெளிநாட்டிலேருந்து சிலது வேறு எதனா போட்டியில் ஜெயிச்சுட்டு நம்ம நாட்டுக்கு அவர் ஃப்ளைட்டில் இறங்கும் போது என்ன, அவருக்கு மாலை என்ன, அவருக்கு பேண்டு வாத்தி என்ன, அவர் பார்க்குறதுக்கு கூட்டம் என்ன, அவரை வரவேற்பா, அவர் வெற்றி பெற்றுட்டார், நம்ம நாட்டுக்காக நம்ம தேசத்தை பெருமைப்படுத்தி போய் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு வெற்றியை பெற்றுட்டார், அது சரித்திரத்தில் இடம் பெற்றுருது, அதுக்காக அவருக்கு பெரிய மதிப்பு மரியாதை அவருக்கு செலுத்தி அவரை வரவேற்கிறாங்க. நான் சொல்கிறேன், இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாய் மாறி பூமியிலே இந்த ராஜ்யத்தில் தெய்வ சித்தத்தை செய்து நீ பரலோகத்துக்கு போகும்பொழுது ஆரவாரத்தோடு தெய்வ தூதர்கள் மேலத்தாளத்தோடு பரலோகம் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியில் உங்களை யார் வரவேற்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, யார் உங்களை கனப்படுத்துகிறான்னு முக்கியம் இல்லை, பரலோகம் உங்களை வரவேற்கணும். ஹல்லேலூயா. அதற்கு நீ இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாய், தேவாதி தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாய், அவருக்கு ஏற்றவைகளை பேசி அவருக்கு ஏற்றவைகளை செய்கிறவர்களாய் மாறணும். ஹலோ, நம்மை நம்பி பல மனிதர்கள் இருக்காங்க, நம்மை நம்பி ஒரு தேவன் இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற பல கூட்டங்கள் இருக்கிறது, நம்மக்கிட்ட எதிர்பார்த்து ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும், நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேறணும். அதற்கு ஒரே வழி தான், என்ன தெரியுமா? தேவ சித்தத்தின்படி செய்வது தான். ஹல்லேலூயா. அது ரெண்டுமே அதில் நிறைவேறிடும். ஆண்டவர் சொல்கிறபடி செய்துட்டா தேவ சித்தமும் நிறைவேறும், இந்த எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேறிடும். ஹல்லேலூயா. நம்ம சுயம்னு போகும்போது என் விருப்பம், என் நோக்கம், என் குடும்பம், என் பணம், என் வீடு, என் திறமை, என் அறிவு, என் படிப்புன்னு போகும்போது அங்கே கடவுளால் ஒன்றும் பண்ண முடியல. சொல்ல, நீ தனியாக இல்லைப்பா, என்னுக்குள்ளே நீ வந்திருக்கிற, உனக்குள்ளே வந்த திறமை உனக்குள்ளே தானே வந்துச்சுன்னு நினைக்கிற, எனக்குள்ளே இருந்த திறமை தான் உனக்குள்ளே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீ பெரிய அறிவாளி நினைக்கிற, அந்த அறிவு எனக்குள்ள இருந்தா உனக்கு வந்தது. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற ஆற்றல், நீ ஏதோ படிச்சு கற்றுக்கொண்டு நான் தெரிந்து கொண்டு வளர்ந்துட்டேன் நினைக்கிறிய, அது எனக்குள்ள இருந்து வந்தது. ஹல்லேலூயா. அதை மறந்துட்டு உன்னை உயர்த்துக்கிறாயே, உன் உயர்வுக்கு காரணம் நான் தானே. ஹல்லேலூயா. இப்போ ஜனங்க எதிர்பார்க்குறாங்க, அதனால்தான்
இவங்களால போக முடியல. எல்லாருக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மனிதனை கொல்லுகிறவனுக்கு ராஜா ஐஸ்வர்யத்தை தருவார், சர்வ மானியத்தை தருவார், ராஜா பொண்ணை கட்டி கொடுத்துருவார், அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி தங்களால் செய்ய முடியல. தங்களால் அதை செய்ய முடியாதனால யாராவது செய்ய மாட்டாங்களா, இதுக்கு ஆசைப்பட்டா வரமாட்டாங்களான்னு சொல்லி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களே எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு வராங்க. தாவீது காதில் அது விழுது. தாவீது காதில் விழுது. அதை திரும்பி திரும்பி இவன் கேட்குறான், இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? இவனை இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் இதை நீ இந்த சம்பவத்தை படித்து பாருங்கன்னா, ஒரு இடத்துல கூட அவன் முன் வைத்த கால பின் வைக்கவில்லை. அவன் அவனை ஜெயிச்சது போலவே பேசிட்டு இருக்கிறானே தவிர, ஜெயிச்சா என்ன கிடைக்கும் தான் பேசுகிறான் தவிர, அவனோட பேச்சை கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு. நான் நினைக்கிறேன், கோலியாத்து கையில் மிகப்பெரிய கத்தி இருந்தது, ஆனால் தாவீது கையில் கத்தி கிடையாது. கத்தி கொடுத்தாங்க வானான்ட்டான். கத்தி, ஆமாம், சவுல் என்ன பண்ணுறாரு, இந்த போர் சேவகனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, ஷூ போட்டுக்கோ, அப்புறம் மார்க்கவசம் போட்டுக்க, தலைக்கவசம் போட்டுக்க, இந்த கேடகத்தை பிடிச்சிக்கோ, இந்த கத்தியை பிடிச்சிக்கோ, இதெல்லாம் இருந்தால் சண்டை போடலாம் சொல்லிட்டு அதெல்லாம் போட்டுக்க பார்க்குறாங்க. அவன் சொல்கிறான், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இது எனக்கு கூடாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் மிகப்பெரிய போர்வாள் வைத்திருக்கிறேன். அது அவர் மேல் வைத்த நம்பிக்கையில் நான் பேசுகிற அந்த வார்த்தை தான் மிக சார்பான கத்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் கத்தியை கொண்டு என் மேலே வீசினா தான் அந்த கத்தி வேலை செய்யும். நான் வெகு தூரத்திலிருந்து இந்த கத்தியை வீசினால் அது வேலை செய்யும். ஹல்லேலூயா. தாவீது வைத்திருந்த கத்தி கடவுள் மேல் நம்பிக்கையின் வார்த்தையாகிய கத்தி. ஹல்லேலூயா. அவன் கிட்டவா போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவன் கத்தியை வச்சுட்டு கிட்ட தான் அவனை வெட்டணும். தாவீதுக்கு தெரியுது நம்ம பவர் என்னென்னு. அந்த கத்தி கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து பேசுகிற வார்த்தை தான். ஹல்லேலூயா. நேரங்கள் மிக வேகமாய் ஓடுகிறது. ஆண்டவரே, இந்த கடிகாரத்தை பின்னோக்கி நகர்த்தும். எசேக்கியை போல ஒரு அடையாளத்தை கேட்டு மறுபடியும் ஒரு காலவரு இந்த பெரிய முள் 9க்கு நின்னா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. பேசலாமா, முடிச்சிடலாமா? பேசலாமா? பரவாயில்ல. நீங்கள் அதிகமாய் நம்ம சபையினோட விசேஷம் என்ன தெரியுமா? கடவுள் வார்த்தையை உக்காஞ்சி பொறுமையாக கேட்பீங்க. அப்படி தான் உங்களை ஆதி காலத்துலேருந்து நாங்கள் ட்ரைன் பண்ணிட்டோம். என்ன கேட்குறீங்களோ வசனத்தை உன்னிப்பாய் கவனிக்க வச்சுட்டோம். இதுதான் நம்ம வாழ்க்கையை நம்முடைய சபையினுடைய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, நம்ம ஜனங்கள் கடவுள் வசனத்தை பொறுமையாக கேட்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு சபையில் முக்கியமான காரியம் என்னென்னா, கடவுள் பேசுகிறத செவி கொடுத்து கேட்குற அந்த ஒரு விஷயந்தான் உங்களை உருவாக்க போகிறது. அதனால் இந்த காரியத்தை தான் நாங்கள் ரொம்ப முக்கியப்படுத்தி வருகிறோம். அதனால் இதில் நீங்கள் தயாராக இருக்கீங்க. இதில் நீங்கள் தயாராக இருக்கிறத சோத்திரம். இப்போது ஒரு சில வசனங்களை தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். தாவீது தொடர்ந்து வெற்றியை பேசுகிறேன்னா அந்த வசனங்களை நான் உங்களுக்கு நினைவு போட்டுக்கிறேன். யாராவது கடவுள்னு வாசிங்க. 17ஆம் அதிகாரத்தில் 26லேருந்து 29 வரைக்கும் தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள், அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்னபடி வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடு அவன் பேசிக்கொண்டு இருக்கிறதை அவன் மூத்த சகோதரன் எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கிறதுக்கு அல்லவா வந்தாய்? உன் துணிகாரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாய் கேட்டான். ஜனங்கள் இந்த பாட்டு ரொம்ப நல்லா கவனிக்கணும். அதாவது தாவீது ஒரு விசுவாசமாக பேசிட்டு இருக்கிறான்.
அதாவது கோலியாத்தை கொன்னா என்ன கிடைக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இவனும் கேட்டுட்டு இருக்கிறான், திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறான். கிட்டத்தட்ட அது 3 முறை அவனுக்கு சொல்லப்படுறதை பார்க்க முடியுது. இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய அண்ணன்மார்கள் வராங்க. ஏன்னா இவனை எப்படி பார்த்தாங்கன்னா, வீட்டில் கடைசி பையன், இவனை ஆடு மேய்க்க காமிச்சிட்டாங்க. என்ன இவனை வந்து ரொம்ப ஒரு வாடா டேய் போடா அப்படிலாம் கூப்பிட்டுருப்பாங்க பொழுது, கடைக்குட்டியில் 8வது பையன்ல. அதனால் இவனை வந்து ஒரு பெருசாக மதிக்கக்கூடியல, வயசு அவனுக்கு சின்னதாரல. அவனுக்கு கேட்குறான், என்ன இங்கே வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கிற நீ, இங்கே என்ன யுத்த காலத்தில் என்ன நடந்துருக்குது சொல்லிட்டு அவனுடைய விசுவாசத்தை மட்டுப்படுத்தும் விதத்தில் இவன் வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருவதற்கான காரியத்தை அவனை கொண்டால் என்ன கிடைக்கும்னு பேசிட்டு இருக்கிறான். அவங்க அண்ணன் வந்து என்ன பண்ணுறான், இவனுங்க என்ன வேலை உனக்கு இங்கே, உனக்கு இன்னும் மீசை கூட வரல, இன்னும் மீசை கூட வரல, இங்கே வந்து இன்னும் ஆவுன்னு கத்தி நிற்கிறனே, கிளம்பு காற்று வரட்டான்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அவன் பாட்டான், எனக்கு இங்கே வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா, உங்ககிட்ட பேசியிருந்தா என் விசுவாசம் கெடுத்துருவேன். அப்புறம் அங்கிருந்து நகர்ந்து அந்த வசனம் பாருங்க அருமையா இருக்கு. அவனை விட்டு வேறொன்னிடத்தில், நல்லா கவனிக்கணும், நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய விசுவாசத்தை தகக்கிறவர்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அங்கேருந்து நகர்ந்துருங்க. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் செய்வார் என்று நம்ம விசுவாசத்தில் வளரும்போது குறுக்க வந்து நம்ம நம்பிக்கையை வந்து உடைக்கிற மாதிரி, நம்மளை அதுக்கு தகுதி இல்லாத மாதிரி பேசும்பொழுது நம்ம அது காதில் வாங்கி நகர்ந்துட்டு நம்ம எங்கே போய் சேரணும்னா, அங்கே போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான், அங்கேருந்து திரும்பி வேற இடத்துக்கு போகிறான். அந்த வசனத்தை வாசிங்க. அவனை விட்டு வேற சொல்கிறேன், வேதத்தில் இருக்கிற ஒரு திரும்பி என்ற வார்த்தை கூட நிறைய அர்த்தம் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த திரும்பி என்ற வார்த்தை கூட வாழ்க்கையை மாத்துறோம். ஹலோ, பைபிள் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கு இல்லையா. ஏன்னா ரொம்ப தொட்ட வசனம் தெரியுமா, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும் இல்லையா. பரிசுத்தமாகிறவன் பரிசுத்தமாகட்டும், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த வசனம் நிறைய சொல்லுது. இந்த வசனத்தில் அது என்ன அசைத்த வசனம், அதுக்குள்ள இந்த நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும் அப்படின்னா, இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இரு, இன்னும் மேலோங்கி போயிட்டே இரு, இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு, இன்னும் நீதியை செய், நீ செய்கிற நீதி இன்னும் சிறப்பாக செய், உன்னுடைய அன்பு காட்டுகிற செயல் இன்னும் சிறப்பாக செய், நீ இன்னும் ஜெபிக்கிற இன்னும் நல்லா சிறப்பாக செய், நீ பிரசங்கி இன்னும் இன்னும் அந்த வார்த்தைன்றது நீ இன்னும் அந்த முன்னேறிட்டே இருன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அதுபோல் ஒரு சில வார்த்தைகள் கூட உங்கள் வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றிடும், லைஃபை சேஞ்ச் பண்ணிடும். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. இப்ப அவன் திரும்பி வாசிங்க அந்த வசனத்தை. அந்த பிரகாரமாகவே, ஆமா, சில இடத்துல நம்ம திரும்பணும், திரும்பாம அது அந்த பக்கமே போகக்கூடாது. சில நேரங்களில் நம்ம திரும்பி நம்ம திசையை மாற்றி விடுறவங்கள விட்டு நம்ம என்ன பண்ணோம், நமக்கேற்ற மாதிரி பேசுகிற பக்கம் மறுபடியும் என்ன பண்ணுறான், திரும்பி அந்த பிரகாரமே கேட்டான். அந்த பிரகாரமே மறுபடியும் சொல்லுங்கப்பா, என்ன சொல்லுங்க, அந்த கோலியாத்தை கொண்டா என்ன கிடைக்கணும், மறுபடியும் எனக்கு நல்ல காதில் திரும்ப சந்தோஷமாகுது அவனுக்கு. ஹலோ, தாவீதுக்கு இதை கேட்க திரும்ப சொல்லுங்கப்பா, அந்த கோலியாத்தை கொண்ட என்ன கிடைக்கும், ராஜா வந்து என்ன பண்ணுவார், ஐஸ்வர்யத்தை தருவார், சர்வமானியத்தை தருவார், அப்புறம் தன் குமாரத்தை தருவார். ரொம்ப இனிமையாக இருக்குது அந்த கல்யாணம். அதனால் அந்த தாவீதுடைய அண்ணன்கள் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு அது வேண்டான்னு திருப்பி நம்ம காதுக்கு இனிமையாக சொல்கிறாங்கல்ல, நம்ம செய்ய போகிறத நடக்க போகிறத ஏற்ற மாதிரி பேசுகிறாங்களே, அவங்கள திருப்பி சொல்லுங்கிறான். ஹலோ, நான் சொல்கிறேன், நற்செய்தியை திரும்ப கேளுங்க. ஹல்லேலூயா. உங்களை உயர்த்தும் செய்தியை திரும்ப போட்டு கேளுங்க. உங்களை அசைத்து உருவாக்குகிற செய்திகளை போட்டு திரும்ப கேளுங்க. ஹல்லேலூயா. அங்கே தான் இங்கே தாவீது செஞ்சுருக்கிறான். திரும்ப போய் கேட்குறான், ஓ, இந்த கோலியாத்தை கொள்ளுகிறவனுக்கு என்ன கிடைக்கும், திருப்பி சொல்லுங்கப்பா, எனக்கு அது இனிமையாக இருக்கிறது. ராஜா பொண்ணு கொடுப்பார், ராஜா பொண்ணு எல்லாருக்கும் கிடைச்சிருமா. ஹலோ, ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனுக்கு ராஜா வீட்டு பொண்ணு கிடைக்குமா. ராஜா ஐஸ்வர்யத்தை தருகிறார், சர்வ மானியத்தை கொடுக்கிறாரு, சலுகை கொடுக்கிறாரு. இது மாத்திரம் இல்லை, ஒரு அற்புதமான வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன். வாசிங்க நீங்கள். அதில் வந்து
18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அது 1லேருந்து வாசிங்க. அற்புதமா இருக்கும் பாருங்க. அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு இந்த காரியம் நடந்த பிறகு யோனத்தானுடைய ஆத்துமா ஆ, தாவீதின் ஆத்துமாவோட அதாவது இந்த கோலியாத்தை கொன்ற பிறகு, ஜெயிச்ச பிறகு எழுதப்பட்ட இந்த சம்பவம் வாசிங்க. அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா, யோனாத்தான் என்பது இந்த சவுல் ராஜாவுடைய மகனாக இருக்கிறான். சொல்லுங்க. தாவீதின் ஆத்துமாவோட, தாவீதோட ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. ராஜாவுடைய மகனுடைய ஆத்துமாவும் இந்த தாவீதுடைய ஆத்துமாவும் ஒன்றாய் கலந்து ஒரு நல்ல உயிர் தோழன் கிடைக்கிறான். ஹல்லேலூயா. உயிர் தோழன். அப்புறம் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போலவே சிநேகித்தான். சவுல் அவனை வாசிங்க. அதாவது கடவுளுடைய வார்த்தையே நீ இந்த உலகத்துல நீ விசுவாசித்து அதை செயல்படுத்தும் போது உன் விசுவாசத்துக்கு ஒத்த, உன் இருதயத்துக்கு ஒத்த மனிதர்களை உன்னை கூட வந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை கனெக்ட் பண்றார், அதே ஆவியை வந்து கனெக்ட் பண்றார். அப்புறம் சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல், ஆமா, இனிமேல் நீ ஆடு மேய்க்க போக வேண்டாம், இனிமேல் ஆடு மேய்க்கிற வேலை தான் உனக்கு வேண்டாம். அப்புறம் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் இப்ப கவர்மெண்ட்ல மிக முக்கியமான போஸ்டிங் கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிறவன் இப்ப அரசாங்கத்துல மிக முக்கியமான வேலையை சவுலுக்கிட்ட, எதை கொட்டாலும் செய்கிறவளுக்கு காரிய சித்தி உள்ளவனா ராஜாவுக்கு ஒரு முக்கியமான ஆளாக மாறிட்டான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இதுலேருந்து ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பேசி அந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில் செய்கையாய் செயலாய் மாற்றி அது உங்கள் வாழ்க்கையில் நீ காட்டும் பொழுது உன்னுடைய அப்படியே பழைய வாழ்க்கை அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பழைய வாழ்க்கை வேறு லெவலுக்கு மாறுது இல்லையா? இப்போ நேற்று வரையும் ஆடு மேய்த்தவன், நேற்று வரையில ஆடுகளை மேய்க்கிறவன், இன்றைக்கு ஒரு விசுவாச செயலை செய்த பிறகு, விசுவாசத்தின் மூலமாய் ஒரு தேவன், ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பது ஒரு செய்கையின் மூலமாய் காண்பித்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்ட பிறகு வாழ்க்கை அப்படியே தலைகீழாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கை மாற ரொம்ப நாள் நீ காத்திருக்க தேவையில்ல, ரொம்ப நாள் நீ வெயிட் பண்ண தேவையில்ல. கர்த்தருடைய வார்த்தையை உன் வாழ்க்கையாய் மாற்றிவிட்டால் உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறிடும். ஹல்லேலூயா. தாவீது கொன்றது 1000 இருக்கு, அது கீழே இருக்குது தானே. சவுல் கொன்றது 1000. வாசிங்க அது. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், ஆமா, ஒரே வரவேற்பு தான், ஒரு பெண்கள் கூட்டம் தான். ஐயோ, அதான் அப்படி இருக்கும் தாவீதுக்கு, ஒரே ஆட்டம் பாட்டு தான். எப்படி பாடுறாங்க பாட்டு? அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000. ராஜாவோட இவர் வந்து முக்கியமான ஆள் ஆயிட்டாரு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாய் பாடினார்கள். முறையாய் பாடினாங்களா? உங்களுக்காக பாட்டு பாடுற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்தி பிடிக்கிற ஒரு கூட்டம். ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிறேன்னா, கர்த்தர் நம்மை இருதயத்துக்கு ஏற்ற மனிதர்களாக தேடிக்கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இப்படி மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் எழும்பி என்னை மகிமைப்படுத்த மாட்டான்னா, ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறான்னு சொல்ல மாட்டான்னா, அதை நிரூபித்து காட்ட மாட்டான்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதை மட்டும் நின்று ஒரு செயலை செஞ்சுட்டு பாருங்க, உங்கள் லைஃப் தலைகீழாய் மாறிடும். ஹல்லேலூயா. நீ வாழ்க்கை மாறுவதற்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. கடவுளுடைய வார்த்தையை பிடிச்சு அதை பேசி அறிக்கை செய்து அந்த வார்த்தையை உன் வாழ்க்கையாய் நீ மாற்றிப்பாரு.
அப்படி தலைகீழாய் மாறிடும். ஹல்லேலூயா. வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடும். ஆடு மேய்க்கிற வேலை கிடையாது, குடிசையில படுக்க வேண்டியதில்லை, அரண்மனையில் போய் படுக்கலாம். ஒரு உயர்ந்த வேலை, உன்னத வேலை, பாட்டு, புகழ், அப்புறம் வரவேற்பு, அப்புறம் ஒரு உயிர் தோழன், நமக்காய் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்போ? கோலியாத்தை கொன்ற பிறகு. கொல்லுவதற்கு முன்பாக வீட்டில் கடைசி பையன், வீட்டில் யாரும் நம்புறதில்ல. வீட்டில் யாரும் நீ போப்பா ஆடை மேய், நீ அதுக்கு தான் லாகின்னு சொல்லி அவனை யாரும் உயர்வாக நினைக்கல, அவனை யாரும் நம்பவும் இல்லை. ஏன்னா போர்க்களத்தில் அண்ணன் திட்டுறான், எதுக்குடா வந்த, உனக்கு என்ன மீசை கூட மூலிக்கல, கிளம்பு காற்று வரட்டும். அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இவங்க விசுவாசத்தை பேசிகிட்டு இருக்கான். அவன் அண்ணங்காரன் பார்க்குறான், இங்கே எதுக்கு வந்தேன், நான் பார்த்தான் சரிப்பட்டு வராது, நான் வேறு இடத்துக்கு போயிட்டான். நான் நினச்சதை செய்து முடிப்பேன், நான் பேசுறதை நிறைவேறுதான் ஆகணும்னு சொல்லி என்னோட நிற்கிறவங்க யார், எனக்கு சப்போர்ட் பண்ணுறான் யாருன்னு அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துட்டான். ஹல்லேலூயா. அங்கே போய் சேர்ந்து அது கேட்குறான், திரும்ப சொல்ல கேட்டு அவனுக்கு பூஸ்ட் பண்ணுது அது. ஹல்லேலூயா. அவனுடைய இன்னும் அது ஆர்வத்தை தூண்டுகிறது. ராஜா அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தருவார், சர்வ மானியத்தை தருவார், தன்னுடைய ராஜாவுடைய மகளை தருவார் என்பது அந்த காரியத்தை திரும்ப சொல்லு கேட்டு இன்னும் பூஸ்ட் பண்ணிக்கிறான். ஹல்லேலூயா. இதை பற்றி இன்னும் தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா.